இப்போ வீடு கட்டுற இங்கே எந்த பில்டிங் கட்டினாலும் அதில் குளத்துக்காரங்களா இருக்கிறலாம் அவங்க தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வீடு கூட வாடகைக்கு எடுத்தாமல் அங்கேயே தங்க வைக்கிறாங்க. இப்போ டாய்லெட் குளிக்கிறதுக்கு கூட இல்லாமல் தங்குறாங்க. ஏன்னா சம்பளம் கம்மின்னு வச்சுக்கிட்டு இன்னைக்கு நாளைக்கு 2 மீட்டிங் நடக்கிறது பீகார்ல. அதுல இண்டி கூட்டணி சார்பாக அனைவரும் போவதாக இருந்தது. கனிமொழியுடன் உதவியாளர் மனோஜ் கிட்ட சொல்லி நீங்க யாரும் இந்த பக்கமே வர வேண்டாம், திமுக காரங்க யாரும் வர வேண்டாம் என்று லல்லு கட்சியிலிருந்து போன் வந்து விட்டதாம். காங்கிரஸுக்கும் சொல்லிட்டாங்களாம், தயவு செய்து திமுகவை இங்க யாரும் கூட்டிட்டு காரணம் அவங்க வந்தா இதெல்லாம் இன்னும் பெருசாகும். அதனால இவங்க பேசினது தப்புன்னு சொல்லல, நாங்க பேசவே இல்லைன்னு போய் சொல்லிட்டு மோடியை திட்டுறாங்க. ராசா வந்து போன தேர்தலில் திரு இபிஎஸ் அவருடைய அம்மா வச்சு பேசினாங்க. அதனால்தான் 2021 தேர்தலில் கிட்டத்தட்ட 95 சீட்டு கொங்குல 80 சீட்டுக்கு மேலே ஜெயிச்சாங்க. ஸோ மக்களிடம் எதிர்ப்பலை வரும். இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த இந்த பதில்னால் மோடி பேசியதை விட திமுககாரர்கள் பேசிய அந்த 7-8 வீடியோக்கள் ஹிந்தியில் கீழே இந்த டிரான்ஸ்லேஷனோட வைரல் ஆகிட்டு இருக்கு. ஸோ மிக தெளிவாக தேஜஸ்வி யாதவ் ராகுல் காந்தியிடம் சொல்லிவிட்டார். அந்த பக்கம் தன்னுடைய உதவியாளர் மனோஜ் ஜாவிடம் சொல்லி டிஆர் பாலு மற்றும் கனிமொழியிடம் பேசி திமுகலேருந்து யாரும் எங்கள் கூட்டணிக்கு வர. நம்ம கரூரில் வந்து சம்பவம் நடந்தது. அதுக்கு அடுத்த 2 நாள் ஒரு 2 வீடியோக்கள் ரொம்ப வைரல் ஆச்சு. 2 பெண்மணிகள் என்னுடைய குழந்தை இறந்தா கூட பரவாயில்ல, நான் விஜயை பக்கத்தில் இருந்து பார்த்து அவங்க ஒரு அரை மணி ஒரு 10-15 நிமிஷம் பேசின வீடியோவில் வருத்தத்தெல்லாம் சொல்லி அழுதுட்டு கடைசியில் ஒரு சமாதானம் போன நிலைமையில் ஏதோ இதாவது பரவாயில்ல. ஆனால் அந்த ஒரு நிமிஷத்தை மாத்திரம் கட் பண்ணி இதை வைரல் செய்வதற்கு, அதாவது கோயம்புத்தூர் கரூரில் 2 லட்சமோ என்னமோ பண்ணிட்டு என்டையர் கேரளாவுக்கு 30 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க பெண் நிறுவனம். இந்த முறை திமுகவோடு இருந்தால் காங்கிரஸுக்கு பெரும் இழப்பாக இருக்கும். 25 சீட்டு கொடுத்தாலும் 30, போன தடவை 21 தான் கொடுத்தாங்க, 30 சீட்டு கொடுத்தாலும் அதை விட 65-70 சீட்டு விஜய்கிட்ட வாங்கி 10 சீட்டு ஜெயிக்கலாம். பிளஸ் கேரளாவில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு அங்கிருந்து திரு ஜெயராம் ரமேஷ் மற்றும் கேசி வேணுகோபால் அவர் தான் முதலமைச்சர் ஆவார்னு சொல்றாங்க. அவங்க 2 பேர் சொல்றாங்க. இங்க இது ஜோதிமணி அதுக்கப்புறம் வந்து இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப கேரளாவை நோக்கி என்டையர் கேரளாவில் பெண் நிறுவனம் 30 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்குன்னு ஆதாரத்தோடு வெளியில் வந்திருக்கு. இதையெல்லாம் கேள்விப்பட்ட திரு ராகுல் காந்தி பீகார் முடிவு வரட்டும் 14ஆம் தேதி, அதன் பிறகாக ரியல் ஒன் நண்பர்களுக்கு வணக்கம். நம்முடன் அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா அவர்கள் இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். பீகார்ல மோடி அவர்கள் பிரச்சாரம் பண்ணும்போது தமிழகத்துல பீகார் மக்களை வந்து துன்புறுத்துறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு. இதை எதிர்த்து பாத்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து கடும் கண்டனத்தை தெரிவித்தார். இதை எப்படி பாக்குறீங்க? தெளிவாக மோடி அவர்கள் பேசினதை பார்த்தால் இண்டி கூட்டணியில் உள்ள மற்ற முதலமைச்சர்கள் எல்லாம் பீகாரிகளை இன்சல்ட் செய்கிறார்கள். அதில் முக்கியமாக தமிழகத்தில் திமுக காரர்கள் டிஎம்கே வாலோன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் பீகார் மக்களை மிக கேவலமாக பேசியும் துன்புறுத்துகிறார்கள்னு சொன்னார். இப்போ இதில் உடனே என்னன்னா கேவலமாக பேசினாங்களான்னு கேட்டால் நம்மக்கிட்ட வீடியோவே 7-8 வீடியோ இருக்குது. பொன்முடி, தயாநிதி மாறன், ஏவேலு அப்படின்னு லிஸ்ட்டு போட்டுக்கிட்டால் போயிட்டே இருக்கும். பானிபூரி வாயம், கக்கூஸ் கழுவுறங்கலாம் சொல்லியிருப்பாங்க. இதை தாண்டி துன்புறுத்துறாங்களா இல்லையான்னு கேட்டால் இன்னைக்கு நமக்கு ஒரு வீடு வேணும். இப்போ வீடு கட்டுற இங்கே எந்த பில்டிங் கட்டினாலும் அதில் குளத்துக்காரங்களா இருக்கிறலாம் அவங்க தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வீடு கூட வாடகைக்கு எடுத்தாமல் அங்கேயே தங்க வைக்கிறாங்க. இப்போ டாய்லெட் குளிக்கிறதுக்கு கூட இல்லாமல் தங்குறாங்க. அதே மாதிரி நம்ம ஒரு சினிமா வந்து தான் என்னங்க அது அங்காடி தெருவா, அதில் அந்த ஒரு சின்ன வீட்டுக்குள்ளே 10-15 பேரை வச்சுக்கிட்டு கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு வந்தது. இப்போ அதை விட மோசமாக பீகாரி ஒர்க்கர்ஸ் வைக்கிறாங்க. ஏன்னா சம்பளம் கம்மின்னு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுறதும் தவறு தான். அதுவும் நாளுக்கு நாள் இரும்பு ஷெட்டு தான் இருக்குமே. இல்லை, அதுதான் சொல்கிறேன். இது வந்து கஷ்டம்தான். இது வந்து முதலாளித்துவம். இது பீகாரின்னு இல்லை. இன்றைக்கி பீகாரி போய் இன்னைக்கு உத்தரப்பிரதேஷ் பீகார் வளர போய் இப்போ இருக்கிறது பீகார் உத்தரப்பிரதேசம் குறைஞ்சி ஒரிசா போய் இன்னைக்கு அஸ்ஸாம் போய் பங்களாதேஷ் மியான்மர்காரெலாம் வராங்க. யாராக இருந்தாலும் சார், இன்னொன்று என் ஃப்ரெண்டு இதில் இருக்கார் கோயம்புத்தூரில். அவர் ஒரு பெரிய பம்ப் செட்டுக்குரிய பார்ட்ஸை தயாரிக்கிறவர். அவர்கிட்ட இது கொரோனா முடிஞ்சப்பட்டு ஒரு 6 மாதம் கழித்து பேசினேன், எப்படி போகுது அருள் பிஸ்னஸ்ன்னு கேட்டேன். சார், இப்போ போனவெல்லாம் திரும்பி வரல, ஆள் இல்லாமல் கஷ்டப்படுறேன். இத்தனைக்கும் அவர் பெரிய திமுக சப்போர்ட்டர்ஸ். இங்கே இருக்கிறவங்க வேலை செய்யறதுக்கு வரமாட்டேங்கிறாங்க, லீவு போடுறாங்க. அவங்கன்னா இவங்க அடைச்சி வச்சதுனால வந்து ஆகணும். ஸோ இதனால நடக்குது. அவர்களுக்கு நல்ல நிலையில் வைக்கணும் சார். இதையெல்லாம் தாண்டி
ஒரு தேர்தல்னு வச்சுக்கோங்க, எதிர்க்கட்சியே ஏதாவது சொல்லணும். அதே மாதிரி இவர் நம்ம ஆந்திராவை சேர்ந்த தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி பீகார் டிஎன்ஏனாலே மோசம்னு, அதாவது அவங்களுடைய அணுவிலேயே மோசமானவர்கள்லாம் பேசியிருக்காங்க. இதே மாதிரி இது மகாராஷ்டிரா, இதையெல்லாம் ஒன்னொன்னையும் சுட்டி காட்டியிருக்காங்க. சார், உள்ளூர் தேர்தலில் எதையாவது பேசுவாங்க, அதில் நீங்கள் ஏதாவது தப்பாக பேசுனா அங்கே இருக்கிற பிரச்சனை. உடனே இதை என்ன பண்ணியிருக்கார், ஒரிசாவில் தமிழராக இருந்த பாண்டியனை பற்றியும் ஏதோ பேசினார். சார், ஒடிசாவுக்கு தன்னுடைய வாரிசாக அடுத்த முதல்வராக பட்நாயக் கொண்டு வந்தார். இப்போ தமிழ்நாட்டுக்கு நீங்கள்லாம் தெலுங்கர்கள், ஒங்கோலை சேர்ந்தவர்கள்னு வீட்டில் தெலுங்கு தான் பேசுகிறீங்கன்னு கோமாட்சி நாயுடுலாம் நான் போனப்போ பார்த்துருக்கேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ ஆனால் நீங்கள் உங்களை தமிழராக தானே ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க. இப்போ ஒரிசாவில் ஒரு தமிழரை ஆக்கிறாருங்கிறத சுட்டி காட்டினாங்க. அதே மாதிரி இன்னும் சொல்ல போனால் 2015 தேர்தலில் லல்லு பிரசாத் யாதவும் நிதிஷ்குமாரும் கூட்டணியில் இருந்தப்போ தங்களை பிஹாரிகள் என்றும் மோடி அமித்ஷாவை பஹாரிகள் வெளியாட்கள்னு பேசியிருக்காங்க. இதெல்லாம் அரசியல் நடக்குது. இது இத்தோட முடிஞ்சிருந்தா, அவர் பேசினதோட முடிஞ்சிருந்தா சின்னதாக இருக்கும். ஸ்டாலின் பேசின உடனே நம்ம என்ன பொய்யா சொன்னோன்னு அங்கே முழுக்க இன்றைக்கி இந்தியா முழுக்க இந்த 7 வீடியோக்களும் கீழே இந்தி மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு பரவுகிறது. இப்போ நம்ம ராகுல் காந்திகிட்ட இவர் வருத்தப்பட்டிருக்கார். ஆக்சுவலாக 3ஆம் தேதி இன்றைக்கி நாளைக்கு 2 மீட்டிங் நடக்கிறது பீகாரில். அதில் இண்டி கூட்டணி சார்பாக அனைவரும் போவதாக இருந்தது. கனிமொழியுடன் இது தேஜஸ்வி இது உதவியாளர் மனோஜா கிட்ட சொல்லி நீங்கள் யாரும் இந்த பக்கமே வர வேண்டாம், திமுக காரங்க யாரும் வர வேண்டாம் என்று லல்லு கட்சியிலிருந்து ஃபோன் வந்து விட்டதாம். காங்கிரஸுக்கும் சொல்லிட்டாங்களாம், தயவு செய்து திமுகவை இங்கே யாரும் கூட்டிட்டு காரணம் அவங்க வந்தால் இதெல்லாம் இன்னும் பெருசாகும். அதனால இவங்க பேசினது தப்புன்னு சொல்லலை, நாங்கள் பேசவே இல்லைன்னு போய் சொல்லிட்டு மோடியை திட்டுறாங்க. ஸோ அங்கெல்லாம் மோடிக்கு இன்றைய அளவில் மிகப்பெரிய அளவுக்கு பலம் உண்டு. அதை தாண்டி அங்கெல்லாம் ஜாதி ஓட்டுங்காங்க. ஜாதி ஓட்டு இந்தியா முழுக்க நடக்கும். தேவை சார், உள்ளூர் வேற ஒன்றும் இல்லை. ராசா போன தேர்தலில் திரு இபிஎஸ் அவருடைய அம்மா வச்சு பேசினாங்க. அதனால்தான் 2021 தேர்தலில் கிட்டத்தட்ட 95 சீட்டு கொங்குல 80 சீட்டுக்கு மேலே ஜெயிச்சாங்க. ஸோ மக்களிடம் எதிர்ப்பலை வரும். இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த இந்த பதில்னால் மோடி பேசியதை விட திமுககாரர்கள் பேசிய அந்த 7-8 வீடியோக்கள் ஹிந்தியில் கீழே இந்த டிரான்ஸ்லேஷனோட வைரல் ஆகிட்டுருக்கு. ஸோ மிக தெளிவாக தேஜஸ்வி யாதவ் ராகுல் காந்தியிடம் சொல்லிவிட்டார். அந்த பக்கம் தன்னுடைய உதவியாளர் மனோஜ் ஜாவிடம் சொல்லி டிஆர் பாலு மற்றும் கனிமொழியிடம் பேசி திமுகலேருந்து யாரும் எங்கள் கூட்டணிக்கு வர. ஏன்னா போன முறை நம்ம உதவி முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அவர் சனாதனம் பற்றி பேசியதனால்தான் மத்திய பிரதேசில் நாங்கள் தோத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற காங்கிரஸ் தலைவர் சொல்லிட்டு அங்கேயும் அதே மாதிரி அப்போ இண்டி கூட்டணி நடக்காமல் தடுத்தார். ஆனாலும் பாதிப்பு வந்தது. இதையெல்லாம் பார்த்தவுடன் இதோட இன்னொன்று சார், நம்ம இது பாருங்கள், நம்ம கரூரில் சம்பவம் நடந்தது. அதுக்கு அடுத்த 2 நாள் ஒரு 2 வீடியோக்கள் ரொம்ப வைரல் ஆச்சு. 2 பெண்மணிகள், என்னுடைய குழந்தை இறந்தா கூட பரவாயில்ல, நான் விஜயை பக்கத்தில் இருந்து பார்த்தேன். சரி, அவங்க ஒரு அரை மணி ஒரு 10-15 நிமிஷம் பேசின வீடியோவில் வருத்தத்தெல்லாம் சொல்லி அழுதுட்டு கடைசியில் ஒரு சமாதானம் போன நிலைமையில் ஏதோ இதாவது பரவாயில்ல. ஆனால் அந்த ஒரு நிமிஷத்தை மாத்திரம் கட் பண்ணி இதை வைரல் செய்வதற்கு, அதாவது கோயம்புத்தூர் கரூரில் 2 லட்சமோ என்னமோ பண்ணிட்டு என்டையர் கேரளாவுக்கு 30 லட்சம் ரூபா செலவு பண்ணியிருக்காங்க பெண் நிறுவனம். குறிப்பிட்ட அந்த 2 வீடியோக்கள், இன்னும் ஏதோ ஒரு மொத்தம் 3 வீடியோக்கள் மட்டும், அதாவது விஜய்க்கு எதிரான வீடியோக்களை தமிழ்நாட்டில் 2-3 டிஸ்ட்ரிக்ட் என்டையர் கேரளாவுக்கு 30 லட்சம் ரூபா செலவு பண்ணி. யார் பண்ணது இது? பெண் நிறுவனம். இது நீங்கள் இப்போ உங்களுடைய நீங்கள் ஸ்டுடியோவில் போய் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஊர்லேருந்து எவ்வளோ வராங்கன்னு பார்க்கலாம். ப்ரமோட்டுக்கு நீங்கள் செலவு பண்ணீங்கன்னா, நீங்கள் ப்ரமோட் பண்ணுறதுல நமக்கு தானாக ரசிகர்கள் வராங்க. சில யூடியூப் சேனல்கள் ப்ரமோட் பண்ணுவாங்க. அது மாதிரி இந்த வீடியோக்களை பெண் நிறுவனம் ப்ரமோட் செய்ய 30 லட்சம் ரூபா பண்ணியிருக்கு. எதுக்காக? கேரளா. பலமுறை நம்ம இதில் பேசியிருக்கோம். அதாவது விஜய்க்கு கேரளாவிலும் ஒரு 2-3% ஓட்டு இருக்கு. அதாவது எப்பெல்லாம் திமுக 2வது முறை தேர்தலை ஆட்சி செஞ்சுக்கிட்டே ஜெயிக்குதோ, இது வரைக்கும் ஜெயிச்சதில்லை. ஜெயிக்காதது மட்டும் இல்லை, அப்பெல்லாம் காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தால் பெரும் அடி வாங்குது. கடைசியாக 2006-11 கருணாநிதி ஆட்சி. அப்போ மாடியில் சிபிஐ ரெய்டை வச்சுக்கிட்டு கீழே கூட்டணி பேசி 63 சீட்டு வாங்கிட்டு போனாங்க. ஆனால் 5 சீட்டில் தான் காங்கிரஸ் ஜெயிச்சுது. அதாவது 10% கீழே 63ல் 5ன்னா அதுலேயும் 3 சீட்டு இதில் கன்னியாகுமரியில். அதில் திமுக கூட்டு இல்லைன்னா கூட அவங்க ஜெயிக்கிற இடம். அதனால இந்த முறை திமுகவோடு இருந்தால்
செய்தால் காங்கிரஸுக்கு பெரும் இழப்பாக இருக்கும். 25 சீட்டு கொடுத்தாலும் 30, போன தடவை 21 தான் கொடுத்தாங்க, 30 சீட்டு கொடுத்தாலும் அதை விட 65-70 சீட்டு விஜய்கிட்ட வாங்கி 10 சீட்டு ஜெயிக்கலாம், ப்ளஸ் கேரளாவில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு அங்கேருந்து திரு ஜெயராம் ரமேஷ் மற்றும் KC வேணுகோபால் அவர் தான் முதலமைச்சர் ஆவார்னு சொல்கிறாங்க. அவங்க 2 பேர் சொல்கிறாங்க. இங்கே இது ஜோதிமணி அதுக்கப்புறம் இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ கேரளாவை நோக்கி என்டையர் கேரளாவில் பெண் நிறுவனம் 30 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்குன்னு ஆதாரத்தோடு வெளியில் வந்திருக்கு. இதையெல்லாம் கேள்விப்பட்ட திரு ராகுல் காந்தி பீகார் முடிவு வரட்டும் 14ஆம் தேதி, அதன் பிறகாக அவர் எதிர்பார்த்த முடிவு பீகாரில் வந்தால் விஜயை திமுக கூட்டணியிலிருந்து விஜயோடு சேர்வதாக முடிவு செய்துள்ளதாக டெல்லி தகவல். நீங்க கருண் சொல்லும் போது எனக்கு ஒரு ஞாபகத்து வருது. என்னன்னா, தமிழக அரசு சார்பில் இருந்து பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில உயிர் இழந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா காசு கொடுத்ததில் பிற நிகழ்ச்சிகள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஆனால் கரூரில் உயிரிழந்தாங்கல்ல, அதுக்கு நிதியுதவி கொடுக்கும்போது கரூர் சம்பவத்தில் உயிர் இழந்தவர்கள் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல, அது எப்படி பார்க்குறீங்க? அதாவது முதலமைச்சர் நிவாரண நிதிங்கிறது ஒரு நிதி இருக்குது. அதில் இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்டில் இறந்தால் இதுக்கெல்லாம் கொடுக்கறது. ஸோ அதில் ஒரு மாதமும் எவ்வளோ கொடுக்குறோம், என்ன காரணம்னு எழுதணும். ஸோ கரூரில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா கிட்டத்தட்ட 38 பேர்னா 4.5 கோடி என்னமோ கொடுத்துருக்காங்க. அதில் அடிபட்டவங்களுக்கும் ஏதோ கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாம் சேர்த்து 4.5 கோடி போட்டு அங்கே காரணத்தில் தாவேகா அரசியல் கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் இறந்தவர்களுக்கு முதலமைச்சர் ஆணையின்படி கொடுக்கப்பட்டதுன்னு எழுதியிருக்காங்க. இது ஓகே. கள்ளக்குறிச்சியில் திமுகவை சேர்ந்த கண்ணுக்குட்டி இல்லை திமுக எம்எல்ஏ ஒரு MP 2 பேருடைய உதவியாளர்கள் நடத்திய கள்ளச்சாராயம் சொல்லணுமா விஷச்சாராயம் சொல்லணுமான்னு தெரியல, அதில் இறந்தவர்கள்னு போட்டிருக்கணும். இல்லை திமுக கூட வேணால் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்கள்னு சொல்லியிருக்கணும். அதையெல்லாம் போட்டுட்டு பிற நிகழ்வுகளில் இறந்தவர்களுக்கு முதலமைச்சர் ஆணையின்படி கொடுக்க. இது என்ன அரசியல்னு பிற நிகழ்வுனா எதை குறிக்கும்? அதான் சொல்கிறேன், இதெல்லாம் என்ன மாதிரி அரசியல்னு எனக்கு தெரியல. அதாவது இப்போ இறந்து போனவர்களுக்கு நீங்கள் உதவுறீங்க, அது வேற விஷயம். ஆனால் இதை ரெக்கார்ட் பண்ணுற கவர்மெண்ட் ரெக்கார்டில் இப்படியெல்லாம் பண்ணிங்கன்னா திமுக எந்த அளவுக்கு அரசியல் செய்கிறதுன்னு பார்க்கணும். எதிர்க்கட்சிகள் கற்றுக்கணும். தொடர்ந்து பேசுவோம் சார். எங்களோடு இணைந்து பல்வேறு தகவலை பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி.